தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து மகா சபா ட்ரஸ்டின் நிர்வாக அரங்காவலர் திரு வீர் வசந்தகுமார் ராமானுஜதாஸ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு வைணவத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய சில விமர்சனங்கள், அதில் களைய எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்பன போன்ற பல்வேறு தகவல்களுடன் பல்வேறு கருத்தாக்கங்களுடன் நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் திரு ராமானுஜதாசன். அவரை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கங்களோடு வரவேற்கணும். மகிழ்ச்சி, உங்களை நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன சார் உங்களுடைய செயல்பாடு? இந்து மகா சபா ட்ரஸ்டின் நிர்வாக அரங்காளராக இருக்கக்கூடிய நபர் பல்வேறு கருத்துக்களை ஒரு 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 புரட்சியை அல்லது ஒரு புதிய வழிகாட்டுதலை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதாக உணர முடிகிறது. என்ன சார் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? அதாவது ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை ஸ்தாபிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒரே சமமான, ஜீவராசிகள் முதற்கொண்டு எல்லாரும் ஒரு ஈக்குவாலிட்டி, மனிதர்களுக்குள்ளும் ஜீவராசிகளுக்குள்ளுமே ஈக்குவாலிட்டி கிடையாது, எந்த பேஷுவாலிட்டியும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் பெருமாள் அந்தர்யாமியாக இருக்கார் அப்படின்றத வலியுறுத்தி தான் இந்த வசுதேவ குடும்பகம் அப்படின்றது அந்த கான்செப்ட் தாங்க. ராமானுஜர் அவரோட அவதாரத்துக்கு பிறகு இந்தியாவில் பாரத தேசத்தில் முழுக்க சாதிகளால் மக்கள் பிளவுபட்டிருக்கிற ஒரு சூழலில் இந்த மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு வைணவம் தான் ஒரே தீர்வு. இந்த வசுதேவ குடும்பன்றது ஒரே ஸ்ரீமன் நாராயணரை முதல் கடவுளாக வழிபட்டு வர்ற ஒரு சம்பிரதாயம். அதில் வைணவத்தை அந்த பெருமாளை முதல் கடவுளாக ஏற்றுக்கிட்டவங்க வைணவத்தை பின்பற்றுறாங்க. அதை வச்சு சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, இது அவரோட அவதாரமே இந்த பிளவுபட்டு உள்ள சமூகத்தை ஒருங்கிணைக்கணுன்றதுக்காக தான் அவரோட அவதாரம் நிகழ்த்தப்படுது. அவர் இந்த வைணவத்தை ஸ்தாபிக்கும் போது கம்யூனிட்டி இல்லாத இந்த வைணவத்துக்குள்ளே இந்த யார் இந்த வைணவத்துக்குள்ளே வராங்களோ, வைணவத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இடையில் எந்த விதமான சாதி வர்க்க பேதங்கள் இனம் எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் அதோட இதுங்க. அவரோட காலகட்டத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு, உங்களுக்கு தெரியாதுங்க, ராமானுஜர் பல்வேறு புரட்சிகளை பெரும் புரட்சி, அதாவது என்னன்னா சமயம் சார்ந்து இல்லாமல் ஒரு இந்த சமுதாயம் சார்ந்து தொலைநோக்கு பல பார்வைகளை மக்கள் மத்தியில் வச்சு வைணவத்தை அது ஒரு வைணவன்றது ஒரு ஐடியாலஜிக்கலாக வச்சு அவர் கொண்டு வந்த ஒரு விஷயங்க. அவரை ஒரு சாதிக்குள்ளாக கட்டமைத்ததும் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்ட காலக்கொடுமை. அதே ராமானுஜர் பல்வேறு புரட்சிகள் ராமானுஜரை கொல்லக்கூட இந்த சமூகம் துணிஞ்சது. ஏன்னா அவரோட புரட்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவரை விஷம் வச்சு கொல்றதுக்கு கூட அவர் காலகட்டத்தில் அப்போது ராமானுஜர் காலகட்டத்தில் இந்த புரட்சி, இந்த வைணவ புரட்சின்னு மட்டுங்கிறது சாதி ரீதியான புரட்சிகள் அன்ற காலகட்டத்தில் இந்த சைவம் ஜைனத்துக்கு உண்டான இது மிகப்பெரிய அளவில் இருந்ததுங்க. அப்போ ஜைன சமயத்தை சார்ந்தவர்களில் என்னென்னா நிறைய பேரை வைணவத்துக்கு சுவாமி கொண்டு வர. ஏன்னு கேட்டால் இந்த வைணவம் மட்டும்தான் என்னென்னா எந்த வித வன்முறையும் இல்லாமல் அந்த ஒரு வசுதேவ குடும்பம்னு எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு கான்செப்டை சுவாமி முன் வச்சதுனால பல்வேறு விவாதங்கள் பல இடத்துல. இன்றைக்கி திருநாராயணபுரத்தில் பார்த்தீங்கன்னா 27,000 பேர்களை ஒரே நேரத்தில் செல்வர நாராயண பெருமாள் இருக்குங்களா, திருநாராயணபுரம் கர்நாடகாவில், இப்படியெல்லாம் நிறைய பேர் வைணவத்துக்கு திருப்பினாருங்க. அப்படி ஒரு பெரிய புரட்சி. அதே நேரத்தில் இந்த பிளவுபட்டுள்ள இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கணும், இந்த வைணவத்துக்குள்ளே வந்துட்டாவே யாருக்கும் எந்த விதமான கம்யூனிட்டியும் கிடையாது. அப்படி இந்த வைணவத்துக்குள்ளே வந்துட்டா இப்போ அவங்க இதுக்கு முன்னாடி என்ன சாதியோ என்ன மதமோ அப்படின்றத பற்றி இங்கே இருக்கிறவங்க பேசினா ஒரு தன் தாயை கொன்ற பாவத்திற்கு சமமானதுன்னு அவர் அறிவிச்சார். அவ்வளோ பெரிய கொடும் பாவம், அவர்கள் கொடும் நரகத்தை அடைவார்கள் அப்படின்றத ராமானுஜர் ஆணித்தரமாக எடுத்து வச்சார். எல்லாரும் பின்பற்றி ஒரு மிகப்பெரிய வைணவ எழுச்சி அந்த ஒரு காலகட்டத்தில் தென்னிந்தியா முழுக்க, இந்தியா முழுக்கவே ஏற்பட்டது. அடிப்படையில் வைணவத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன ஒரு தவறான புரிதல் அதில் இருக்குது? தவறான புரிதல் கேட்குறேன். அவங்க என்னன்னா இப்போ வைணவத்துக்குள்ளே என்னன்னா நாம ஏன் இந்த வீர வைணவம் 2.0 அப்படின்றத இப்போ கொண்டு வரோம்னா, அதான் கேட்டேன். இப்போ வீர வைணவம் 2.0 கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? அதுக்கான தேவை என்பது இருக்கிறது. இப்போ ஏன்னு கேட்டால் வைணவத்துக்குள்ளே என்னன்னா பிராமணர்கள்,
பாகவதார் அப்படின்னு 2 பிரிவாக வந்து ஒரு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அந்த பிராமணர்கள், அதாவது சுவாமி வந்து சொன்ன கொள்கைகளுக்கே அது முரணாக இருக்குது. ஏன்னா யாரோட பூர்வாசிரமத்தை பற்றி வந்து பேசினாவோ பெற்ற தாயை அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது நான் இந்த பொதுவெளியில் சொல்ல விருப்பப்படலை. அதுக்கு அதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கொன்ற அந்த தாயை கொன்ற பாவத்திற்கு இணையான ஒரு செயல் அவரோட பூர்வாசிரமம். அவர் வைணவத்துக்குள்ளே வந்துட்டு அவர் என்னன்றது இப்போ அவருக்குள்ளேயே பிராமணர்கள் பாகவதர் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவு. அந்த பாகவதர்கள் அப்படின்றது பிராமின்ஸ், இப்போ நான் பிராமின்ஸ்ன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குங்களா. அந்த நான் பிராமின்ஸ்குள்ளேயே என்னன்னா பல்வேறு ஜாதிகள் அவங்க வந்து பேருக்கு சமாசனம் எடுத்துக்கிறாங்களே தவிர, பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கிறாங்களே தவிர, அந்த சாதி வழிமுறைகளை வந்து அப்படியே பின்பற்றிட்டு வராங்க. அது சோ கால்டு பிராமின்ஸ் மாதிரியே. ஆமாம், அதாவது என்னன்னா இதை வந்து இது என்னென்ன கிட்டத்தட்ட ஒரு 6-7 நூற்றாண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக இருக்குது. அது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ எங்கே பார்த்தா இப்போ சமாசனம் எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ நாங்களே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேரடியாக பார்த்துருக்குங்க. என்னோட தாயார் ஒரு இறந்துட்டாங்க. நான் வந்து என்னென்னா ஹிந்து மகாசபாவில் வந்து கடந்த ஒரு 17 ஆண்டுகளாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். வீர சாவர்கரோட புத்தகங்களை படித்து தான் நான் வந்து இதுக்கு வந்தேங்க. அப்படி என்னும்போது என்னென்னா நாம் எங்கள் வைணவ சம்பிரதாயத்தை நம்ம எங்கள் தாயார் தகப்பனாரெலாம் வைணவ சம்பிரதாயத்துக்குள்ளே இருந்தவங்க. அதுக்கு பிறகு அந்த கேப் இருந்தது. நான் இப்போ 2010 நான் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னா என்னோட தாயார் வந்து 2020 இறந்துட்டாங்க. அப்போ இறக்கும்போது என்ன ஆயிடுச்சான்னா அந்த வைணவ சம்பிரதாயப்படி இறுதி காரியங்கள் செய்ய வர்ற அந்த வைணவரை வந்து கூப்பிட்டு வந்து இறுதி காரியங்கள் போய் பண்ண சொல்கிறோம். அப்போ சொல்லும்போது என்னோட ஆச்சாரியர் பேரோ கேட்குறாங்க. நாங்கள் என்னென்னா ஸ்ரீபெரும்புதூரில் வரத எத்ராஜியர் சுவாமி அப்படின்னு இருந்தாருங்க. அவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர் தான் எங்கள் தாயாருக்கு தந்தையருக்கு வந்து ஆச்சாரியர்களாக இருந்தவங்க. அந்த வரத எத்ராஜியர் அந்த காலகட்டத்தில் நான் சமஸ்டம் எடுத்த காலகட்டத்தில் அவர் திருநாடு போய் இறந்துட்டாருங்க. அப்போ வந்து என்னென்னா அவரோட முதன்மை சீடர் சூசனாச்சாரியார்னு மீஞ்சூரில் ஒரு பெரிய ஆசிரமத்தில் சூசனாச்சாரியார், அவர்கிட்ட நான் சமாஷம் எடுத்துட்டேன். சென்னை மீஞ்சூரில் நந்தியம்பாக்கத்தில் இருக்குங்க. அவர்கிட்ட சமாஷம் எடுத்தேன். அப்போ வந்து என்னென்னா இவர் ஆச்சாரியர் பேரை கேட்கும்போது நான் சொல்கிறேன். உடனே அவர் வந்து என்னென்னா உங்கள் சமாஷனம் எடுத்துக்க முடியாது, இது வந்து தப்பு, நீங்கள் வந்து எடுத்து. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த பிராமணர்கள் மட்டும்தான் சமாஷனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இல்லாததை, வைணவத்தில் இல்லாததை கிடையாது, அதை பின்பற்றி வராங்க. அப்போ அதை பேசும்போது எனக்கு ரொம்ப ஊண்டிங் ஆகி போச்சுங்க. ஏன்னா நான் இந்த தர்மத்துக்காக 10 வருஷத்துக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்கேன். பல்வேறு நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கோம், பல்வேறு போராட்டங்களை கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த திருப்பதி கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமானிய இந்த பஸ்தி பகுதிகளில், அதாவது என்னென்னா எந்த பகுதிகளில் கொடையே போகலையோ அந்த பகுதி எண்ணூர் இந்த மாதிரி பகுதிகளில் ரொம்ப எஃபெக்ட் எடுத்து நாங்கள்லாம் கொண்டு போயிருக்கோம். கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். இந்த இந்த தர்மத்துக்குள்ளே இருக்கிறவங்க, பெரிய அளவில் இருக்கிறவங்களோட எதிர்ப்புகளே நாங்கள் சந்தித்து நாங்கள் வந்து அந்த திருப்பதி கொடைகளை சாமானிய மக்கள்கிட்டலாம் கொண்டு போய் சேர்த்து அவர்களை கொடையை தொட வச்சு சாதிய பாகுபாடுகளை களைய வேண்டுமென்றதை. அப்போ நம்ம வந்து என்னோட இதிலே இந்த பிரச்சனையை நான் சந்திக்கும் போது அப்போ தான் வந்து வைணவத்தில் சொல்லாத ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த இது வந்து ஒரு தாயை கொன்ற பாவத்துக்கு சரிசமமானது அப்படின்னு தான் அந்த வைணவத்தை பற்றி இன்னும் டீப்பாக இறங்கி நான் பண்ணும்போது தான் நிறைய இது நம்மளை சுற்றி நிறைய அந்த சாதிய பாகுபாடுகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை உடைக்கணுன்றதுக்காக தான் வீர வைஷ்ணவம் 2.0 வீர வைஷ்ணவம்னு நாங்கள் அதை ஒரு தனி மதமாக இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்குள்ளேயே சார்ந்து 2023 ஒரு நிகழ்வை வந்து ஏற்படுத்துகிற இந்த பஞ்சசம்ஸ்காரம் உபசமஷ்ட நிகழ்வை. அப்போது என்னன்னா கடுமையான எதிர்ப்பு எனக்கு, இதை பண்ணக்கூடாதுன்ட்டு. சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், பண்ணக்கூடாதுன்னு கடுமையான எதிர்ப்பு, கொலை மிரட்டல் கூட எனக்கு வந்ததுங்க பல தரப்புல இருந்து. அதனால கடைசி 2வது நாள் 2023 கடைசி 2வது நாள் இந்த ப்ரோக்ராமை எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நிறுத்திட்டேன். அந்த அழுத்தத்தினால் கொலை மிரட்டல் இல்லை, பல மிரட்டல்கள், பல நெருக்குதல்கள். காரணம் என்னன்னு கேட்டால் இதை வெளியே பேச விட மாட்டேன்றாங்க. பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷர்களே வந்து நம்ம மடாதிபதிகளே இதை வந்து என்னென்னா நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நம்ம அது ஏற்றுக்க முடியல. ஏன் பேச விட மாட்டுறாங்க? நீங்கள் பேசுவதனால் ஒரு சமூக சூழல் மேம்படும், சாதியங்கள் அப்போ களையப்படும் அப்படின்றதான் உங்களுடைய நோக்கம், அதுதான் அது கோட்பாடும் கூட. அப்போ அதை விரும்பவில்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? உண்மை. ஏன்னு கேட்டால் நாம் வந்து என்னென்னா இந்த விஷயத்தை கொண்டு போகும்போது இந்த சாதி வந்து அடிபடுதுங்க.
இந்த சாதி வந்து ஏற்ற இப்போ என்னன்னா, இப்போ இந்து தர்மத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜாதி ரீதியான வர்க்க பாகுபாடுகள் வந்து அப்படின்றது, ஹிந்து அப்படின்னாவே வந்து இவங்க வந்து 4 வர்ணம் இருக்கு, என்ன இவங்களுக்குள்ள பல சாதிகள் இருக்கு அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கு. ஆனா ஹிந்து அப்படின்ற ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஹிந்து அப்படின்ற ஒரு குழுவே எப்படின்னா ஒரு 7 மதங்களை சார்ந்தா இருக்கு. சைவம், வைணவம், கௌமாரம், சௌரம், காகபத்தியம், இந்த மாதிரி வந்து என்னன்னா ஜைனம், பௌத்தம் இதெல்லாம் சார்ந்து தான் ஹிந்து மதம் அப்படின்றது. அப்போ என்ன தனி மதம் அல்ல. ஆமாங்க. இப்போ கொள்கை கோட்பாடோட பின்னி பிணைந்தது. ஆமாங்க. அப்போ இந்த வைணவம் அப்படின்றத வந்து இப்போ அந்த தர்மத்துக்குள்ளேயே இப்போ ஹிந்து அப்படின்னும் போது ஒரு சாதிக்குள்ள தான் நான் அடங்குறேன். 4 வருடம் வேகமா வந்துருது. ஆமா, அப்படிதான் நான் புரிந்து கொள்ள முடியும். நான் வைணவனா இருக்கும்போது நான் சாதிக்குள்ள அடங்க மாட்டேன். அதை பகிரங்கப்படுத்தும் போது எல்லாமே உடையுது. இவங்க கட்டமைச்சிருக்க அத்தனை பிம்பங்களும் வைணவத்துக்குள்ள அது ஒரு அறியாமையில இல்ல வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சியினால கட்டமைக்கப்பட்ட இந்த பிம்பங்கள் அனைத்தும் வந்து உடைக்கப்படுது. ஒரு முயற்சியா தான் நாங்க பண்றோம். நாங்க வந்து என்னன்னா நாங்க ஒரு சாமானியான ஒரு ஆட்கள் தான். இருந்தாலும் நாம இந்த வைணவத்துல இருக்க இந்த வைணவத்தினால இந்த ஒரு சமூக மாற்றம் ஏற்படும் அப்படின்றத கொண்டு போயிட்டு. இப்போ இதற்கான தேவை வந்து தற்போது இருக்குதா? கண்டிப்பா இருக்குங்க. கண்டிப்பா. ஏன்னு கேட்டா இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நீங்க மலத்தை தண்ணியில வந்து மலம் கலக்குறாங்க. இப்படி வந்து என்னன்னா நிறைய இடத்துல வந்து சாதி ரீதியான இன்றைக்கும் வந்து என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதிகளும் மற்ற மக்கள் இருக்கிற பகுதிகளும் வந்து இன்னைக்கும் தனித்தனியாக தான் இருக்கு. இதை ஒருங்கிணைக்கவே முடியல. இதை வந்து என்னன்னா ஊரும் சேரியும் ஒன்றாகவில்லை. இதை வந்து என்னன்னா இதை வந்து ஒருங்கிணைக்க முடியாது அப்படின்றதான் என்னோட இது. இந்த அழுக்கிலே இவங்க வாழ்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா, உண்மையை வந்து இவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா, இந்த தர்மத்தில் வந்து என்னன்னா அன்னைக்கு வந்து இவங்க அதிகபட்சமாக இவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பகவான் கிருஷ்ணர் 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன், அவர் தான் படைத்தேன். ஆனால் அந்த வர்ணங்கள் அப்படின்றது அவர் படைத்தேன் அப்படின்னு அவருக்கு முன்னாடி இருந்து அந்த வர்ணங்கள் இருக்கு, வேத காலத்துல இருந்து இருக்கு அப்படின்றது தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வர்ணங்கள் அப்படின்றது பிறப்பின் அடிப்படையில் இல்லைன்றது தான் ஒரு உண்மை சத்தியம். ஏன்னு கேட்டால் அது என்ன சொல்றாங்கன்னா சர்மா, வர்மா, குப்தா, தாசா அப்படின்ற 4 பிரிவுகள் இன்றைக்கு 4000 ஜாதிகளாக பிளவுபட்டிருக்கு. வைணவத்துக்குள்ள இருக்க ஒட்டுமொத்தமாக பிளவுபட்டிருக்கு. வெவ்வேறு பெயர்களில் 4000 சாதிகளாக இன்றைக்கு வந்து பிளவுபட்டிருக்கு. பட் கோரி தான் வந்து இந்த 4 தான். இப்போ வர்ணங்கள் அப்படின்றது 4. இந்த இது பிறப்பின் அடிப்படையில் தெளிவா கிருஷ்ணர் வந்து பிறப்பின் அடிப்படையில். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு பெரிய மகான்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அவதரிச்சவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்ங்க, பகவான் கிருஷ்ணரோட யாரும் பெரியவர்கள் கிடையாது. நீங்க வந்து கிருஷ்ணரை வந்து பெருமாளா நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா, கிருஷ்ணர் கடவுள்னு நீங்க நம்புறீங்கன்னா, பகவத்கீதையை நீங்க நம்புறீங்கன்னா, அப்போ இந்த கட்டமைப்புன்றது போலியானது. இந்த கட்டமைப்பு வந்து தர்மத்துக்கு எதிரானது. அதை வந்து ஆணித்தரமா யாரும் பேச மாட்டேன்றாங்க. அதை பேச தான் நாங்க வந்து இந்த ஏன் பேச மாட்டாங்க? சாதி கட்டமைப்பு. நான் இந்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு சாதிகள் உள்ளடக்கியதாக இருக்கு. நிறைய அந்த எதிர்ப்புகள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நீங்கள் வைணவத்திற்குள்ளாக இந்த புரட்சியை பேசும்பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக தான் இது திரும்பும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதாவது வைணவத்துக்குள்ள அப்படின்றது நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹிந்து தர்மத்துக்குள்ளே தான் நாங்கள் வந்து இப்போ ஹிந்து தர்மத்துக்குள்ளே இருக்கும்போதும் சரி, இப்போ வைணவத்துக்குள்ளே வந்தாலும் அதே கான்செப்டை தான் இவங்க பின்பற்றுறாங்க. எப்படி இந்த 7 மதங்களோட கூட்டமைப்பாக ஹிந்து தர்மம் இருக்கோ, இந்த ஹிந்து தர்மத்தோட எப்படி சொல்றதுங்க, இந்த 7 ஒன்றா இருந்தாலும் சரி, ஜைனத்துலேயும் வந்து உங்க என்னன்னா பல பிரிவுகள் இருந்தாலும் ஜைனத்தில் அந்த பேஷுவாலிட்டி பார்க்கப்படுறதில்ல. பௌத்தத்தில் இருக்குதோ என்னன்றது பெருசாக நான் ஆராய்ச்சி கொண்டு போலைங்க. ஆனால் என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சது வைணவத்தில் அது கிடையாது. அதை வந்து வைணவத்தை வந்து தனியாக நம்ம கொண்டு போய் அதை சேர்க்கும் போது தான் எல்லா தர்மத்துக்கும் ஒரே இதுதாங்க மூலம். அந்த மூலத்தில் தான் இந்த வைணவமும் இருக்கு. அப்போ நாம் வந்து இந்த வைணவத்தில் வந்து பகிரங்கப்படுத்தினது ராமானுஜர் தான் இந்த புரட்சியை ஏற்படுத்தினார். அவரை பின்பற்றி அவரை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும். கிருஷ்ணர் இருக்காருன்னு நம்புறீங்கன்னா, கடவுள் அவர் தான் கிருஷ்ணர் கடவுள்னு நீங்கள் நம்புறீங்கன்னா, அவர் படைச்ச அந்த 4 வர்ணங்கள் உண்மைன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா, இந்த சாதிகள் இல்லை போலியானதும் நீங்கள் ஏற்றுக்கணும். இப்போது நீங்கள் வைணவம் அதற்குள்ளாக இருக்க சிக்கல்களை பேசுறதுனால நான் கேட்குறேன். ஏற்கனவே சைவம் வைணவம் அப்படின்றதுக்கான நிறையா முரண்கள்லாம் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். அது ஆண்டாண்டு காலமாக ஆதி தொட்டி இருக்கிறது இல்லையா?
அந்த அந்த சிக்கல்கள் கலைந்தறியப்பட்டுள்ளதா? ஏன்னா நீங்கள் வைணவத்திற்குள்ளாக இந்த இந்த இதை இந்த விஷயத்தை பேசும்போது ஏற்கனவே சைவம் வெர்சஸ் வைணவம் அப்படின்ற சிக்கல் இருக்கு இல்லையா? சைவம் இதை எப்படி versus புரிஞ்சுக்கலாம்? வைணவம் வந்து இப்போ எதுவும் பெரிய அளவில் கிடையாது. எல்லாருமே வந்து அடாப்ட் ஆயிட்டாங்க. ஓ, எல்லாருமே ஹிந்து அப்படின்ற அந்த தர்மத்துக்குள்ள எல்லாருமே நான் என்ன சொல்றேன்னா, இங்க எப்படி நீங்க வந்து சைவம் வைணவம் இந்த 7 மதங்களும் அப்படியே வந்து மெர்ஜாயி நீங்க வந்து ஒரு ஹிந்து அப்படின்ற தர்மத்துக்குள்ள நீங்க அடங்குறீங்களோ, ஏன் நீங்க இந்த பல்வேறுபட்ட இந்த 4 வர்ணங்களையும் ஒருங்கிணைச்சு ஏன் நீங்க வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் அன்னைக்கு 1000 பேசலாம், அன்னைக்கு மனு தருமோ அது நிறைய பேசலாம், ஆனா இன்னைக்கு வந்து என்ன ரூல் பண்றது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான். நீங்கள் அந்த கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுதோ அதையே ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இந்த பாரத தேசத்தில் வந்து காலங்காலமாக வந்து அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன மன்னர் வந்து எந்த சட்டத்தை கொண்டு வராங்களோ அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் வந்து அந்தந்த நாடுகள் வந்து இயங்கிட்டு இருந்துங்க. அதே மாதிரி இன்றைக்கி பாரத தேசத்தில் வந்து இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் ஆஃப் அம்பேத்கர் இட்டே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இது வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் ஏன் பின்பற்ற மாட்டேன்றீங்க? நீங்க ஏன் பழைய பஞ்சாங்கத்தில் இருக்கீங்கன்றது உட்பட்டு இதை சரி செய்து விட முடியும் நம்புறீங்க? கண்டிப்பா முடியும். ஏற்கனவே சட்டங்கள் நிறைய தான் இருக்குது. ஆமாங்க, கண்டிப்பா முடியும். ஒரு முயற்சி, அதான் முயற்சிங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா இது மனிதனின் உளவியல் இருக்கிற சிக்கல் இல்லையா? அந்த அழுக்கு இருக்கு, அந்த அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கு வந்து ஒரு மனிதனு கூட வெளியே வந்து நிறைய பேசினாலும் உள்ளுக்குள்ள அந்த அழுக்கு இருக்குது அப்படின்றது வந்து ஏற்றுக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் வந்து எந்த மாற்று கருத்துக்கும் எனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டால் இது ஒரு வைணவத்துக்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து அதை சந்திக்கிறோம். நாங்கள் பார்க்கும்போது என்னென்னா எங்களையே வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு கேட்குறாங்க. வைணவத்தில் பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கிட்ட வேற ஒடுக்கப்பட்ட மக்கள் எடுத்துட்ட மக்கள்கிட்ட ஒரு பேஷுவாலிட்டி காமிக்கிறாங்க. இதெல்லாம் கூடாதுன்றோம். நான் வந்து என்னோட தர்மத்தை சார்ந்து தான் நான் பேச முடியுன்றோம். இதை வந்து நீங்கள் வந்து இதை பண்ணுறதே இந்த பிராமணர் பாகவதல் அப்படின்றதே வந்து இல்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன ஐயங்கார் அப்படின்ற ஒரு இதை வந்து என்னன்னா அது ஒரு கம்யூனிட்டியாவே மாத்திட்டாங்க. அப்படி இல்லையா? ஐயங்கார் அப்படின்றது ஐயரை விட உயர்வானவர்கள் ஐயங்கார் அப்படின்னா ஒரு பொதுத்தளத்தில் புரிந்து கொள்ள ஐயர் ஐயரை விட ஐயங்கார் வந்து மேலானவர்கள். நீங்க பாரதி சில காக்கையும் குருவியும் எங்கள் இனம் அப்படின்றாரு. அந்த கான்செப்ட் எல்லாமே மலையும் எங்கள் கூட்டம் எல்லாம் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்றாரு. எல்லாமே அவர் பாடின பாடல்கள் அத்தனையுமே வந்து வைணவம் சார்ந்தது தான். வைணவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ பாரதி அதை தான் பண்ணாருங்க. அவர் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தாருங்க. பெண்ணியத்தை பேசினார். எல்லாமே வந்து பாரதியார் வந்து வைணவத்தை வந்து பேஸ் பண்ணி தான் பாரதியார் வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்தார். ஏன்னா அதில் தான் இதெல்லாம் இருக்கு. அவரையே சாதிய முத்திரை குத்த இன்னைக்கு வந்து அவர் கேவலமாகி போச்சு இந்த நாடு. அப்போ என்ன சொல்றாங்க, இந்த ஐயங்கார் அப்படின்ற அந்த கம்யூனிட்டி அப்படின்றது நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லைங்களா, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து படித்தவங்க அதை தெரிஞ்சவங்களுக்கோட பேர் தான் வந்து ஐயங்கார். பெண்களுக்கு வந்து அம்மையங்கார், அம்மங்கார் அப்படின்னுவாங்க பெண்களுக்கு. அதுதான் வேறுபாடு. அதுதான் ஐயங்காருக்கான வேறுபாடு என்பது அதுதான். அந்த 4000 பெண்கள் அம்மங்கார். அதாவது என்னன்னா ஆச்சாரிய புருஷர்கள், அதாவது என்னன்னா இந்த பஞ்சசம்ஸ்காரம் எடுத்து 4000 தீவிரப்படுத்தி அந்த ஒரு குழாம் ஒரு கோஷ்டியை அவங்க வந்து வழி நடத்தி செல்றவங்க. ஒரு கோஷ்டி என்னும்போது வைணவர்கள் பல குழாம், வைணவர்களோட குழாத்தை வந்து வழி நடத்தி செல்றவங்க, அவங்களோட பேர் தான் வந்து ஐயங்கார் அப்படின்றது. இந்த ஐயங்காரியே வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சாதி கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அது கிடையாதுன்ற அதுதான் வீரவைணம் பேசுது. ஆரம்பத்தில இருந்தே கடைசி வரைக்குமே எந்த கம்யூனிட்டி கிடையாது. வைணவனா நீ வைணவன் தான். உனக்கு வந்து என்னன்னா அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம், ஒரு 4000 திவ்ய பிரபந்த அதிகாரிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் தான் ஐயங்கார் அப்படின்றது ஆணித்தரமா வைணவம் கொடுத்து. அதை இன்னைக்கு வந்து ஒரு சாதியா மாத்திட்டாங்க. இந்த பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துட்டாவே வந்து என்னன்னா முழுக்க வந்து அவங்க வந்து அந்த சாதி இல்லாத ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துடுறாங்க. அதை வந்து யாரும் வெளியே பேசுறது இல்லை. அதை வந்து நாங்கள் வந்து இப்போ முக்கியமாக ரொம்ப தீவிரமாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். நிறைய எல்லாம் இப்போ என்னென்னா பஞ்சசம்ஸ்காரம் எடுத்தாலும் நான் செட்டியார், நான் வன்னியர், நான் நாய்க்கர் இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர யாரும் வந்து நான் வைணவன் அப்படின்றது வந்து யாரும் பேசுறது இல்லை. ஏதோ ஒரு சிலர் 100ல் வந்து 1% இல்லை 0.5% இருக்கக்கூடிய சிக்கலே அதானே திரு ராமலிங்கதாஸ். அதாவது இந்துக்கள் அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இப்போ சாதியாக பிளவுபட்டு இருக்கீங்களே, இந்துக்கள் அப்படின்னா ஒரு குடின்கடை வந்துட்டோம், ஆனால் அப்படி இருக்கிறோமா? இல்லையே. அதுதாங்க 1000 சாதிகள் பிரிந்து சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்றேங்க. அதுதான் இருக்கிற வர்ணங்களா இருந்தது பிறப்பின் அடிப்படையில் இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ராணுவ வீரர்கள்லாம் சத்திரியர்கள், போலீஸ் ராணுவ வீரர்கள், ஒரு வாட்ச்மேன் கூட சத்திரியர்
நீங்கள் அந்த வர்ணாசிரம தர்மத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறவங்க கூட சத்திரியர் வம்சத்தை சார்ந்தவங்க தான். இன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்குற அத்தனை வாதியார்களும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பிராமணர்கள் தான். பிராமணர்கள் அப்படின்ற அந்த குடையின் கீழே தான் வராங்க. இன்னைக்கு வந்து என்னென்ன வியாபாரம் சாதாரண ஒரு பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பார்த்தா கூட ஒரு வைசியர் தான். இன்னைக்கு எந்த ஒரு ஆட்டோ ஓட்டினா கூட வந்து என்னென்னா அவர் வந்து அந்த தாசா அப்படின்ற இதுதாங்க. இந்த சூத்ரர் என்ற பதமே கிடையாது, தாசா அப்படின்ற பதம் தாங்க. இன்னைக்கு எப்படி தலைகீழ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லைங்க. அவன் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அந்த சாதின்றது வந்து ஒரு வந்து சிறுமைப்படுத்துகிற ஒரு சூழல் இருக்குது. தர்மத்திலேயே அது நடக்குது அப்படின்றது தான். நான் என்ன சொன்னேன், கிருஷ்ணரை தான் நீங்கள் வந்து முதன்மையாக ஏற்றுக்கிறீங்க. கிருஷ்ணரை கடவுள்னு நீங்கள் நம்பினா சாதி இல்லைன்றதை நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும். அப்படி இல்லையன்னா நீங்கள் ஹிந்துவே கிடையாது. ஹிந்து தர்மத்தை நீங்கள் சாதி இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னாவே நீங்கள் ஹிந்து தர்மத்தை சார்ந்தவங்களே கிடையாது. இதுதான் வந்து வைணவம் சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை ஏற்க மறுப்பதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்னவா இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது அது ஒரு ஸ்டிக்மா, எனக்கு அது ஒரு பெருமையை தந்து விட்டது. இப்போ அதை ஏன் நீங்கள் வந்து அதுதான் இட்ஸ் சைக்கலாஜிக்கல் தான்ல. அதுக்கு தான் இப்போ இந்த உபசமஸ்தாயனம் அப்படின்றத வந்து நாங்கள் அப்படி தான் கொண்டு வரோங்க. இப்போ எங்கள் உபசமஸ்தாயனம் அதாவது பஞ்சசம்ஸ்காரத்துக்கு மாற்றா அவர்கள் புலால் பண்ணலாம். வேத காலத்தில் எல்லாருமே புலால் பண்ணுவங்க தான். ஏன்னா புதுசாக வந்து எல்லாம் வேதத்தில் வந்து ரொம்ப பறக்க சொல்லியிருக்குங்க. எல்லா மாமிசங்களையும் உண்டிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா சும்மாலாம் வந்து பூசி முழுகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்கவுங்க வந்து என்னென்னா ஜைனம் பௌத்தம் அதுக்கு பிறகு வந்து அந்த சைவம் வந்து தழை தோங்கி வரும்போது, சைவம்னா வெஜிடேரியன் வந்து தழை தோங்கி உயிர் கொள்ளாமை இப்படின்ற சூழலாம். அதுக்கு பிறகு தான் வந்து முழுக்க ஒரு பிரிவினர்கள் வந்து சைவமாக மாறுறது, ஒரு பிரிவினர்கள் வந்து அப்படியே வந்து இதுவாக நான் வெஜிடேரியனாக இருக்கிறது வந்து நடைமுறையில் இருக்கு. இது காலங்காலமாக வரலாறை பார்க்கணும். வரலாறு என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம வந்து பேச முடியுங்க. அதை வந்து என்னென்னா அதை ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து தாங்க இன்றைக்கி அது ஒரு பெரிய இந்த இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கூட, அதாவது திராவிட கட்சிகள் பார்ப்பனியத்தை எதிர்த்த போது கூட கலைஞரால் அந்த ராமானுஜ காவியம் இயற்றப்பட்டது. கடவுள் மறுப்பாளர்கள் கூட வந்து ராமானுஜர் அவரோட அந்த சமூக நெடுந்தொடராக பண்ணாங்க. அது கூட நிறைய விமர்சனத்தை உருவாச்சு. ஆனால் அந்த தளத்தில் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஆமாங்க, அவர் வந்து என்னென்னா ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தினாருங்க. இந்த தர்மம் இப்போ என்னதான் இருந்தாலும் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கும் போதோ மற்ற இடத்துலையோ இல்லை ஒரு இடஒதுக்கீட்டுக்காகவோ நீங்கள் நிற்கும் போது வந்து உங்கள் சாதியை வந்து குறிப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. எங்கே சுற்றினாலும் அந்த ஹிந்து அப்படின்ற அந்த கோட்பாட்டு கீழே தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மக்கள்கள் வந்து என்னென்னா தான் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, தம் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு இப்போல்லாம் இந்த மலம் கலந்த விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மனித இனத்திற்கே கேவலமான ஒரு மோசமான ஒரு நிகழ்வு. அது யாருமே செய்ய முடியாத அது யார் செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்னா இது ஒரு சட்டம் அவங்கள வந்து கடுமையான தண்டனை வந்து பொதுமக்கள் மத்தியில் அவங்கள தூக்கில் போட வேண்டிய ஒரு நிகழ்வு. அது அப்படியெல்லாம் வந்து மக்கள் சிரமப்பட்டு இருக்கும்போது கூட அவங்க வந்து என்னென்னா இந்த தர்மத்தை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஹிந்து தர்மத்துக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. ஏதோ ஒரு அவங்களோட ஒரு அம்மனை கும்பிட்டுக்கிட்டோ இல்லை வந்து ஒரு பெருமாளை கும்பிட்டுக்கிட்டோ ஏதோ ஒரு வழியில் இந்த தர்மத்தை தாண்டி அவங்க வந்து விருப்பம். இந்த இவ்வளோ சிரமத்தை சந்திச்சுக்கிட்டோம், இவ்வளோ கொடுமையிலையும் சந்திச்சுக்கிட்டோம் அவங்க வந்து அந்த தர்மத்துக்குள்ளே இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றது நாங்கள் தீர்க்கமாக இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த வீர சைவம் 2.2 வீர வைணவம் 2.2 இந்த செயல்பாட்டிற்கு முன்னாள் நீங்கள் வசந்தகுமார் என்ன பண்ணியிருந்தீங்க? நாங்கள் ஹிந்து மகாசபை நிறைய விஷயம் அதுவும் நாங்கள் இந்த திருப்பதி கூடலாம் நாங்கள் இந்த பஸ்தி பகுதிகளில் இந்த மக்களுக்கு போய் சேர்ந்தது. இந்த பாதங்கள்லாம் பெருமாள் பாதங்கள்லாம் வந்து அவங்கள தொடக்கூட விட மாட்டாங்க. நாம் வந்து என்னென்னா அதெல்லாம் உடைச்சோம். உடைச்சி நம்ம வந்து என்னென்னா அப்போ வந்து ரொம்ப டெப்த்தாக நம்ம வைணவத்துக்குள்ளே நம்ம போகலை. இதான் இந்த சம்பவம் என்னோடய தாயாரோட இறப்பினுக்கு பிறகு தான், இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் நான் ரொம்ப டெப்த்தாக அதை ஆராய்ச்சி அதுக்குண்டான தீர்வை நோக்கி நம்ம போயிட்டு இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுதுங்க. இப்போது வெவ்வேறு சாதியை பின்பற்றுகிறவர்கள் அல்லது வெவ்வேறு சாதிகளாக அறியப்படுகிறவர்கள் கூட உங்களுடைய அந்த குறிப்பிட்ட உபசமஸ்தானம் கோட்பாட்டுக்குள்ளாக வரணும் அப்படின்னா அந்த உபசமஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டால் அவ்வளோதான், அது முழுக்க நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. அவர்களுக்கு வந்து எப்படி அழைப்பீங்க அவங்கள?
அவங்களுக்கு வந்து நான் அதை நம்ம- ஏற்றுக்கொண்டு வரேன். ஆமாங்க. இப்போ என்னன்னா அது ஒரு 3 பிரிவா நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா, ஆனா அவங்களுக்குள்ள வந்து இது வந்து வர்க்கமோ பேதங்களோ கிடையாது. அந்த உப சமஸ்தானத்தின் சிறப்பு என்ன? இப்போ உப நான் சமஸ்தானம். வரணும்னு ஆசைப்படுறேன், நீங்க அதை எடுக்க சொல்லிட்டீங்க, நானும் அதை எடுக்கிறேன். என்ன அதோட என்ன அது என்னது? நீங்க வைணவத்துக்குள்ள வரீங்க, அவ்வளவுதாங்க. நீங்க வைணவத்துக்குள்ள வரீங்க. இப்போ பஞ்சசம்ஸ்காரம் போது இப்போ பஞ்சசம்ஸ்காரத்தை நாங்க பண்ணலாம். இப்போ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து அதை பத்தி எழுவாங்க. இப்போ நாங்க வந்து இந்த இப்போ நான் எங்களோட நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து என்னன்னா பரவலாக 90% பேர் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்கள வந்து என்னன்னா நீங்கள் வந்து பஞ்சசம்ஸ்காரம் கொடுத்து அவங்கள வந்து இந்த தர்மத்துக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது அடிப்படையில் இன்னைக்கு வந்து என்னன்னா சாத்தியக்கூறுகள் வந்து ஒரு குறைவான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து விருப்பப்படுறாங்க தர்மத்துக்கு வரணும், நமக்கு வந்து இந்த சாதி இல்லாத ஒரு சமூகத்துக்குள்ளே நம்ம உள்ளே நுழையணும், நாம் வந்து எல்லாருமே ஒரு பெருமாள்னா ஒரு ஆசையில் இருக்காங்க. இப்போ எல்லாம் திருப்பதி பெருமாளை போய் போகிறாங்க, எல்லாருமே வந்து ஒரு இந்த தர்மத்துக்குள்ளே வரணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் அவங்களை தடுக்கிறது என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்குது. அப்படியே அவங்க பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கிட்டே வந்தாலும் இந்த சாதிய கட்டமைப்பு வந்து அவங்கள வந்து பூர்ண வைணவனாக வந்து அவங்கள இருக்க விடுறதில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த உபசமஸ்தானன்ற ஒரு நிகழ்வை கொண்டு வரோம் பஞ்சசம்ஸ்காரத்துக்கு மாற்றா. இது வந்து என்னென்னா எங்களோட ஆச்சாரியர் என்னோட கனவுல வந்து சொன்ன ஒரு விஷயந்தாங்க. அதை வந்து என்னென்னா நம்ம இப்போ பொது வழியில் சொல்லும்போது அது வந்து பல பேர் நம்புவாங்க, நம்ப மாட்டாங்க. அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம அதை சொல்கிறோங்க. அப்போது என்னென்னா அந்த உபசமஸ்தானத்தை வந்து அவங்க ஏற்றுக்கும் போது பஞ்சசம்ஸ்காரத்துக்கு மாற்றா வேற வழியை நாங்கள் கொண்டு வரோம். அப்போ அதை ஏற்றுக்கிட்டு வந்து எந்த கம்யூனிட்டியோ மதமோ எதை சார்ந்து அவங்க ஏற்றுக்கிட்டு உள்ளே வந்தாலும் அவங்க வந்து என்னென்னா அடிப்படையில் உபசமஸ்தானம் ஏற்றுக்கணுங்களுக்கு இந்த வீர வைஷ்ணவத்தை, இந்த வசுதேவ குடும்பகம், இந்த உலகமே வசுதேவ குடும்பம், இந்த ஜீவராசிகள் மனிதர்கள் இதெல்லாம் காக்க வந்த நாயகர்களாக அவர்களை கருதி அவர்களுக்கு வந்து என்னன்னா நாயக்க அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து நாங்கள் தரோம். நாயக் என்றால் நாயகர். நாயக் அப்படின்றது வந்து ஒரு இப்போ நான் என்ன சொல்றேங்க, ஒரு இஸ்லாமிய மத குரு ஜாகிர் நாயக், இஸ்லாமியர் சேர்ந்த ஜாகிரே நாயக் அப்படின்னு பட்டத்தை வச்சுட்டு இருக்காங்க. நாயக் அப்படின்றது வந்து ஒரு சாதி குறியீடு கிடையாது. நாயக் அப்படின்றது இதே மாதிரி தாங்க, இந்த ஐயங்கார் மாதிரி தான் இந்த நாயக் அப்படின்றது சாதி குறியீடு கிடையாது. ஒரு வாரியர்ஸ்க்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து போராளிக்கு கொடுக்கப்படுற ஒரு பட்டம் தான் இந்த நாயக் அப்படின்றது. அந்த மாதிரி இந்த வசுதெய்வ குடும்பகம் இந்த பிளவுபட்டுள்ள இந்த சமூகத்தை வந்து சீர்திருத்தி இதை காக்க வந்து இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்கின்ற வீர வைணவர்களுக்கு, உபஸ்தமசனம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு வீர வைணவ நாயக் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து நாங்கள் தரோம். அவங்க வந்து இது வரைக்கும் தந்திருக்கீங்களா இல்லை இதுக்கப்புறம் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் 23 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து என்னென்னா இது ஒரு பொது அறிவிப்பாகவே என்னென்னா ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக ஒரு பேனர்லாம் போட்டெல்லாம் கூட வைக்கிறாங்க. அந்த பேனர் கூட உங்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் ஸ்லாட்டில் காமிங்க. அந்த மாதிரி என்னென்னா இன்றைக்கி என்னென்னா அந்த சமூக அந்தஸ்துன்றது ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்க்க. என்ன தான் நீங்கள் வந்து ஐடி செக்டாரில் இருந்து லட்ச கோடிகளில் வந்து பணம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் வந்து இந்த சமூகம் அப்படின்றது வந்து சாதி கட்டமைப்புக்குள்ளே இருந்து ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சமூகமாக இருக்குது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க. யாராலையும் வந்து இதை சரிப்படுத்த முடியல, யாரும் வெளிப்படையாகவும் பேச மாட்டேன்றாங்க. அப்போ இதை கொண்டு வரங்க. அப்போ நாங்கள் வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறோம். ராமானுஜர் வகுத்த அந்த இதுவும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறோம். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது பஞ்சசம்ஸ்காரம் என்பது என்ன அது சொல்லுங்க. பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்றது இந்த சங்கு சக்கரத்தை வந்து பொறிச்சு மகா மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவங்களுக்கு பூணல் தெரிச்சு வைணவத்துக்கு உண்டான நெறிமுறைகளை எடுத்து சொல்லி அவங்கள பூரண வைணவனாக்கி கொண்டு வர்றது தான் நம்ம வந்து பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்றது. இந்த ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரே மந்திரம் இந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரே வழி அப்படின்னு ராமானுஜர் பிரகடனப்படுத்தியிருக்கார். அவர் 17 முறை திருக்கோஷ்டியர் நம்பியிடம் வந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து 17 முறை போகிறார் அந்த மகாமந்திரத்தை வந்து உபதேசத்தை கேட்கறதுக்கு. அவர் சொல்லவே இல்லை. கடைசியாக 18வது முறை போகும்போது சொல்கிறாருங்க. அப்போ அந்த மந்திரம் வந்து இந்த மக்களுக்கு வந்து சொர்க்கத்தை அளிக்குது, மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி இந்த மந்திரம் தான் அப்படின்றது வந்து ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, நமக்கே இவ்வளோ ஒரு ஆச்சாரியா இருந்து ஒரு பீடாதிபதியாக இருக்கிற நமக்கே 18 முறை போய் தான் நமக்கு கிடைச்சது, சாமானியனுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மேலே ஏறி ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை எல்லா மக்களும் அறிஞ்சு பிரகடனப்படுத்தி எல்லாரும் மோட்சத்துக்கு போகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. அவர் ஆச்சாரியார் சொல்கிறார், நீங்கள் இதை வெளிப்படையாக அறிவிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு. பரவாயில்ல, நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனாலும் வரல, கோடிக்கணக்கான மக்கள் சொர்க்கத்துக்கு போட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து கொண்டு அந்த மாதிரி அந்த மகா மந்திரத்தை உபதேசம் இதெல்லாம் பண்ணி பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்காங்க. இப்போ நாங்கள் அதுலேயே என்ன பண்ணுறோம்னா பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கிட்டவங்களுக்கு செட்டி அப்படின்ற ஒரு நாமகரணத்தை சுட்டுறோம். இந்த செட்டி அப்படின்றதுன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செட்டியார் செட்டின்றதே ஒரு கம்யூனிட்டியாகவே எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் செட்டியார்ன்றதும் கம்யூனிட்டி கிடையாது.
இன்னைக்கு மீனவர் கிராமங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஊர் செட்டி அப்படின்னும் அவங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. 3 வருஷத்துக்கோ அந்த ஊர் அந்த மீனவ கிராமங்கள் இல்லை மற்ற கிராமங்களையும் கூட இது வழக்கத்தில் இருக்குது, மற்ற கிராமங்களையும் இருக்குது. 3 வருஷத்துக்கு முறை ஊர் செட்டி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஊர் செட்டின்றது ஒரு தலைவனை வந்து குறிக்கிறது. இந்த உபசமசாயனம் பண்ண இந்த வீர வைஷ்ணவ நாயக்கர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த இதை வந்து என்னென்னா ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் இந்த பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கொண்ட வீர வைஷ்ணவ செட்டிகள். அவர்களுக்கு வந்து இந்த செட்டி, அவர் எந்த மதமாக இருந்தாலும் எந்த சாதிக்குள்ளே இருந்து வந்தாலும் அவர்களுக்கு வந்து இந்த செட்டி அப்படின்ற நாமகரணத்தை வந்து நம்ம சொல்கிறோம். பஞ்சசம்ஸ்காரத்தை அவங்களுக்கு வந்து புலால் உண்ண அனுமதி கிடையாது. வைணவம் ஸ்ரீ வைஷ்ணவம் என்ன சொல்லுதோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். அதை வந்து ராமானுஜர் வகுத்து கொடுத்த அந்த இதை வந்து அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து வீர வைஷ்ணவ செட்டி அப்படின்ற இதை கொடுக்குறோம். அவங்க வந்து இந்த உபசமசாயனம் பண்ணி வைக்கிறது, அவங்கள வந்து அதாவது எப்படி சொல்கிறதுங்க, அவங்கள வந்து ஒரு ஒருங்கிணைப்படுத்துறது, அவங்களுக்கு இந்த தர்மத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறது. இப்போ உபசமசாயம் எடுத்துகிட்டு அவங்க தனியாக விட்டால் அப்புறம் அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மத குருவாக இருந்து செயல்படுறது தான் அந்த வீர. இப்போ ஒரு என்னுடைய ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். பிறப்பால் ஒருத்தர் பார்ப்பனர்களாக இருக்கக்கூடிய அந்த இடம், நீங்கள் அந்த பஞ்ச சம்ஸ்காரம் செய்வதால் அவர்களையும் பிற சாதிகள் இருப்பவர்களை கூட இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. பார்ப்பன பிராமணர்கள் அப்படின்றதே சாதி இல்லைன்ற, பிறப்பில் இல்லைன்றன. நீங்கள் வந்து கிருஷ்ணர் கடவுள் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறது பொய். இந்த பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் அப்படின்னு சொல்றதே பொய். நீங்க வந்து கிருஷ்ணரை வந்து அந்த எதிர்ப்பிற்கான காரணம் அதுதானே நான் சொல்றேன். ஆமா ஆமா, காரணம் என்பது அதுதானே. ஆமா, அந்த சாதி கட்டமைப்பு அதாவது என்னன்னா ஒரு சாரர் மட்டும் கிடையாது, அனைத்து சாரர்களும் இந்த சாதியை வந்து பெருமையா கொள்ற அத்தனை பேருமே வந்து இதை எதிர்க்கிறாங்க. இந்த சாதியை உடைஞ்சிடக்கூடாது அப்படின்றத வந்து உண்மையை பேச மறுக்கிறாங்க. எல்லாருமே என்னன்னா ஒரு இந்த தர்மத்துக்குள்ள வந்தாலும் அவங்க வந்து குரூப்பிசமா அந்த கம்யூனிட்டி அதாவது இதை எதிர்க்கக்கூடிய நபர்களிடையே இதை ஏற்றுக்கொள்வோரும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 10% இருப்பாங்க. 100 அதாவது இப்போ நம்ம சொல்ற விஷயங்களை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. யாராலையும் வந்து இதை வந்து என்னன்னா இல்லை இந்த தர்மத்தில் இது சொல்லலை, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். அப்படி ஏதாவது வந்து இந்த தர்மத்தில் வந்து இப்போ நான் சொல்ற விஷயங்கள் வந்து இந்த தர்மத்துக்கு முரணாக இருந்தால் நீங்க என்னமே வந்து வழக்கு தொடுக்கலாம். நான் நீதிமன்றத்தில் பல்வேறு ஆவணங்களை நான் வந்து சமர்ப்பிக்க தயாராக இருக்கேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் வந்து பகிரங்கமாக சவால் விடுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி இது ஒரு கொள்கை கோட்பாடு, இது ஒரு புரிதல், ஒரு சிந்தனை தானே. இது வந்து நீதிமன்றமோ ஆவண காரியங்களோ நிரூபித்து விடாதே. ஏன் நிரூபித்து விடாதுங்க? இப்போ பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர் சொல்றார் பிறப்பின் அடிப்படையில்னு சொல்றார் இல்லைன்ற. நீங்கள் இப்போ ஒரு பூஜாரியாக இருக்காங்க, ஒரு டெம்பிளில் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர்கள் வந்து பிராமணர்கள் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு பிறந்ததுனாலேயே ஒருத்தர் வந்து வேதங்கள் அறியாமல், திவ்ய பிரபந்தங்கள் அறியாமல், அவருக்கு பிறந்த ஒரே காரணத்தில் ஒரு பிராமணனாக இருக்க முடியாது. அதை வந்து நாங்கள் வந்து முற்றிலும் புறக்கணிக்கிறோம். இது தர்மத்துக்கு விரோதமானது. நீங்கள் வந்து என்னென்னா கிருஷ்ணரை வந்து கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்ல ஒரு விஷயம்தான், கிருஷ்ணரை நான் வந்து கடவுளாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா இந்த வர்க்க பேதங்கள் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் அப்படி பிறப்பின் அடிப்படையில் இந்த வர்க்க பேதங்களையும் பேசி கிருஷ்ணரோட நீங்கள் பயணிக்க முடியாது. நீங்கள் இந்த தர்மத்தை கிருஷ்ணரோட பயணிக்க முடியாதுன்னா இந்த வேத பரம்பரையிலும் இருக்க முடியாது, இந்த இந்து தர்மத்திலையும் நீங்கள் பயணிக்க முடியாது. அது இந்த தர்மத்துக்குள்ளே இருக்கிற எந்த மதமாக இருக்கட்டும், சைவமாக இருக்கட்டும், கௌமரமாக இருக்கட்டும், காகபத்தியமாக இருக்கட்டும், சௌரவமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுலேயுமே நீங்கள் பயணிக்க முடியாது. நான் பிறப்பின் அடிப்படையில் இந்த சாதியை சார்ந்தவன், பிறப்பின் அடிப்படையில் இந்த வர்ணத்தை சார்ந்தவன் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நீங்கள் இந்த தர்மத்திற்கு எதிரானவர்கள். இப்போ இந்துக்களாக இருக்கிற அந்த பிரிவுகளில் பார்க்கும் பொழுது நிறைய சாதிய பிளவுகள் இருக்குது, நிறைய சாதிகள் இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் இந்த வைணவத்திற்குள்ளாக உபநிஷம் பண்ணி கொண்டு வரும்போது வைணவத்திற்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்பட விடுகிறீர்கள். ஆனால் இது ஒட்டுமொத்தமாக இப்போ நான் சொல்லக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏராளமான சாதிகள் இருக்குது, அந்த சிக்கல்களை அது களைய முடியும் நம்புறீங்க. நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் சாதி பேசக்கூடாதுன்றோம். அதுதான் நான் சொல்லலைங்க, காலகாலமாக பின்பற்றிட்டு வர ஒரு விஷயம்தான். ராமானுஜர்லேருந்து மனோல மாமுலேருந்து பல்வேறு ஆச்சாரிய புருஷர்கள் ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க. இப்போது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் திருக்கச்சி நம்பிகள் வந்து சுவாமிக்கு வந்து ஆலவட்ட கைங்கரியம், அவருக்கு விசிறி கைங்கரியம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்போ அவரை வந்து என்னன்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு நிறைய அந்த இடத்துல கம்யூனிட்டி வந்து நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அது வேற. ஆனால் வந்து என்னன்னா அவரு வந்து நீங்கள் வந்து பிறப்பின் அடிப்படையில் அவர் பிராமணர் நீங்கள் சொல்கிறீங்களா? அவர்கிட்ட தான் பெருமாளே பேசுவார். பெருமாள் அவர்கிட்ட பேசி அவர் சொன்னதான் ராமானுஜர் பின்பற்றிருக்கார். அப்போ ஒரு விசிறியை ஆலவட்ட கைங்கரியம் வந்து பண்ணிட்டு இருக்கிறவர் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் பெருமாளுக்கு பண்ணுவாரா, இல்லை வந்து கர்ப்ப கிரகத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து 2-3 கதவு தள்ளி அவருக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவாருங்களா? எப்படி பண்ணியிருப்பார்? அன்றைக்கு கிடையாதுங்க. ராமானுஜர் காலத்திலேயே அது வந்து நிறைய உடைச்சிட்டாங்க, நிறைய புரட்சிகளை கொண்டு வந்துட்டாங்க. அது காலப்போக்கில் வந்து நிறைய அதுக்கு பிறகு வந்த பல மாற்றங்கள், பல போர்களுக்கு பிறகு வந்து இது இப்போ சொல்லப்போனால் முகலாயருக்கு போர்களுக்கு பிறகு வந்த அடுத்து வந்த இந்து அரசர்கள் நிறைய பேர் வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது தான் உண்மை. இப்போ 2025 நம்ம வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு. ஆனால் சாதிகள் ஒழிந்ததா? இல்லை. இல்லை. சமத்துவம் பிறந்ததா? இல்லை. இல்லை. ஆனால் சமூக நீதி அரசு அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லிக் கொள்கின்றன, தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் வந்து இப்போ ராமானுஜதாசரை போன்ற ஒரு புரட்சியாளர் அல்லது அவருடைய வழித்தோன்றலாக அல்லது அவர் வழியை பின்பற்றி இந்த விஷயங்கள் செய்யணும்னு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் புறையோடி போயிருக்கின்ற இந்த சமூகத்தில் இந்த செயல்பாடுகள் எந்த பலனை தரணும் புரிஞ்சு. இன்றைக்கு வந்து என்னென்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு மாதிரி இன்னைக்கு யாருமே வந்து என்னென்னா பொருளாதாரத்தை வந்து மற்றவங்கள சார்ந்து இல்லை. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% பேர் தான் வந்து அந்த காலம் மாதிரி 10-7% பேர் தான் இன்றைக்கும் வந்து பல்வேறு கிராமங்களில் இந்தியா முழுக்க இருக்கிற, அதுவும் தெற்கில் வந்து பெருசாக வந்து அந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. இப்போ தெற்கில் பார்த்தீங்கன்னா 1-2% மக்கள் தான் வந்து அப்படி சார்ந்து இருக்கிறாங்க. வடக்கில் வந்து நிறைய 10-15%, 10% மக்களுக்கு மேலே வந்து அப்படி சார்ந்து இருக்கிறாங்க. இது காலப்போக்கத்தில் பொருளாதாரம் வந்து படிப்பு, இந்த கல்வி, இதெல்லாம் வந்து கல்வி, இந்த சமூகம், இந்த பொருளாதார வேங்க வயல் போன்ற கூடங்களும் அரங்கிறது இருக்கு. அதான் சொல்றேங்க, இதுவும் நடக்குது. வந்து மேலோங்கி இருக்கக்கூடிய இதே 2025 ஆண்டுகளுக்கு முன்னால் தானே இந்த அயோக்கியத்தனங்களும் அரங்கி இருக்கிறது. அதை எடுத்து சொல்லணும் இல்லைங்களா? இப்போ நாங்கள் பேசுகிற மாதிரி அனைத்து எல்லா வைணவ பெரியோர்கள் பேசணும், அனைத்து மதத்தை இந்த இந்து தர்மத்தில் இருக்க அனைத்து மதத்தை சார்ந்த குருமார்களும் பேசணும். நீங்கள் வந்து மதத்தை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேசி இதை பிளவுபட்டுள்ள இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்க நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணலைன்னா இந்த மதம் வந்து எப்படி காக்கப்படும்? இந்த கலாச்சாரம் எப்படி காக்கப்படும்? நீங்கள் வந்து எல்லாரும் ஒருங்கிணைச்ச 4 பேர் சேர்ந்து இருந்தால் தான் இந்த 4 வருணங்களும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த தர்மத்தை வந்து காப்பாற்ற முடியும். இதை நீங்கள் வந்து என்னென்ன இதை உடைக்காமல் உண்மையை பேசாமல் நான் கிருஷ்ணரையும் ஏற்றுக்கிறேன் சாதியையும் நான் பின்பற்றுறேன்னா நீங்கள் வந்து போலியான ஒரு இந்துவாக வாழ்றீங்கன்னு அர்த்தம். பிறப்பின் அடிப்படையில் தான் நான் வந்து தீர்மானிக்கப்படுத வர்ணங்களும் சாதிகளும் தீர்மானிக்கப்படுதுன்னா நீங்கள் போலியான ஒரு இந்துவாக வாழ்றீங்கன்னு தான் அர்த்தம். 4 வர்ணங்களும் சேராமல் பார்த்து கொள்கிறார்களோ? இல்லை, அப்படி இல்லைங்க. அதாவது என்னென்னா 4 வர்ணங்களும் சேராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. இங்கே வந்து என்னென்னா 4 வர்ணங்களுமே பிளவுபட்டு தான் இருக்குன்றோம். 4 வர்ணங்கள் அப்படின்றதோட அதுதான் இன்னைக்கு 1000-4000 ஜாதிகளாக அது ஒரு குறியீடு தான். ஆமாங்க, அந்த ஒரு குறியீடை உருவாக்கி எப்போ வந்து இது டிவைட் ஆச்சோ, சேரிகளும் ஊர்களும் எப்படி டிவைட் ஆச்சோ, என்னதான் வந்து என்னன்னா இந்த மனங்கள் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளே இல்லாமல் போகுது. பல சமூகத்தில் வந்து அதை வந்து என்னன்னா ஒரு பெருமையாக ஒரு சாரர் வந்து தன்னோட சாதியை பெருமையாக கருதுறதும், ஒரு சாரர் வந்து தன்னோட சாதி வந்து இழிவாக தன்னோட சாதியை கருதி அதிலிருந்து வெளியே வர போராடிக்கிட்டு இருக்கிறதும், இது எல்லாமே ஒரு நாடகன்றங்க. இது மிகப்பெரிய நாடகத்தை வந்து அரங்கேற்றி அந்த நாடகத்தை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நானும் சொன்னேன். இது வந்து போலியான சொன்னேன். என்ன சொல்றீங்க? பகவத்கீதையை தான் இந்து தர்மத்தில் முதன்மையாக காமிக்கிறீங்க. வேதத்தோட மொத்த சாராம்சத்தையும் பிழிஞ்சு தான் கிருஷ்ணர் வந்து இந்த கலியுகத்தில் இந்த மக்கள் வந்து அந்த வேதத்தை பின்பற்ற முடியாத மொத்த சாராம்சத்தையும் பிழிஞ்சு தான் அந்த பகவத்கீதையை வந்து தராரு. நீங்கள் அந்த பகவத்கீதையை நம்புறீங்க, கிருஷ்ணர் நம்புறீங்க, அதே நேரத்தில் சாதியை நம்புறீங்க. அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? இதை பேசுறதுக்கு மத குருமார்கள் நான் மட்டும் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. மத குருமார்கள் பேசணும். இதில் இருக்கிற இந்த 7 மதத்தை சார்ந்தவர்களும் இதில் சாதி இல்லை, இது வர்ணங்கள் இப்படின்றத வந்து இப்போ இதை வெளியே சொன்னாதானங்க தெரியும். பேசுவார்களா? பேசுகிறார்களா? பேசணும், பேச வைப்போம். பேச வைக்கலைன்னா நாம வந்து நம்ம இந்த தர்மத்தில் இனி மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விஷயம் நாங்கள் கொண்டு போகிறோம். இந்த அதாவது இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் இதில் வந்து பின்பற்ற முடிவு பண்ணியிருக்கோம்.
வேற வழி இல்லை. ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகும்போது எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு கார்ப்பரேட் உலகம் ஆகி போச்சு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு சாயமும் ஒரு ஒரு வர்ணமும் தேவைப்படுது. அதை வந்து நாங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மெருகேற்றி நாங்கள் இதை கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இப்போ நீங்கள் அதை இந்த கொள்கை விழிப்புணர்வு தான், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு தான். உள்ளே வரக்கூடிய நபர்களுக்கு நாயக் அப்படின்னு ஒரு பட்டம்லாம் கொடுக்குறோம் சொன்னீங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி என்னென்ன அதுக்கப்புறம் அந்த செட்டி அப்படின்றது பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கணுங்களுக்கு திவ்ய பிரபந்த அதிகாரி. இந்த திவ்ய பிரபந்த 4000 தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஒரு ஆச்சாரிய புருஷர்களுக்கு வந்து ஐயங்கார் அப்படின்ற பட்டம், அவங்களோட இதுக்கு வீட்டில் இருக்கும் அம்மங்கார் அப்படின்ற பட்டத்தை, இப்படியெல்லாம் வரும்போது இது வந்து ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டதை வந்து உடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய உடைக்கிறதுக்கு உண்டான இல்லை, போலியா கட்டமைக்கப்பட்டதை சுக்குநராக உடைக்கிறதுக்கு உண்டான ஒரு இதுவாக நாங்கள் அடுத்த கட்ட செயல்பாடு. இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்வு அரங்கேற்றினீர்களா? அப்போ அடுத்து என்ன உங்களுடைய அடுத்து எதுவாங்க? இது பிரம்மாண்டமான முறையில் வந்து இதை கொண்டு போகணுன்னு. ஒருவேளை வந்து அம்பேத்கருக்கு வந்து இந்த வைணவத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா, அம்பேத்கர் வந்து வைணவத்தை தழுவி அந்த மக்களையெல்லாம் வந்து ஒரு சாதியற்ற ஒரு சமூகமாக இந்த 72 ஆண்டுகளில் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம். இதை வந்து என்னென்னா அவர் அறிஞ்சிருக்காரோ அறியாமல் இருக்காரோ, அறிஞ்சாரோ அந்த காலகட்டத்தில் இதை பற்றி தெரியலையோ, ராமானுஜரை பற்றி அவருக்கு தெரியலையோ எனக்கு தெரியலைங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா நாம் முயற்சி பல்வேறு, இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அதை லைக் பண்ணுறாங்க. இதிலேருந்து வெளியே வரணும். இந்த சமூகத்தில் வந்து என்னென்னா ஒரு ஒரு சாதின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதை உடைக்கணும்னா வந்து இது தர்மத்துக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறோம், இப்போ வெளியே வந்து என்னென்னா நம்ம ஒரு ஊரில் போய் நம்ம மாற்றும் போது இப்போ இந்த பேனர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அந்த ஸ்லாட் தரங்க நீங்கள் போடுங்க, அதை போட்டிங்கன்னா அது ஒரு விழிப்புணர்வு இதுதாங்க. இப்போ வைக்கும்போது என்னென்னா இந்த இதுக்குள்ளே இந்த தர்மத்துக்குள்ளே தானே நீங்கள் பேசணும். சாதி என்னும் போது ஹிந்துவா அப்படின்னு பேசும்போது தான் நீங்கள் சாதிக்குள்ளே நீங்கள் பேச வேண்டியது. அதுக்குள்ளே சாதி இல்லை அப்படின்னு பேசும்போது அதை தான் நாங்கள் கண்டிப்பாக பேசுவாங்க. அதுதானே தேவையாக இருக்குது. அதுதானே எல்லாமே வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு ஒருத்தர் பேசினா 1 கோடி பேருக்கு போய் சேருது. இந்த மாதிரி டிஜிட்டல் யுகத்தில் அந்த டிஜிட்டலை வந்து நாங்கள் வந்து இதுக்கு பயன்படுத்துறது முடிவில் இருக்கும். அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையா அல்லது அரசாங்கம் செய்ய வேண்டிய முதன்மை பணியா இது மாதிரியான விஷயங்கள் தொடர்பாக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து என்னென்னா இது சம்மந்தமாக நான் ஒரு வழக்கு தொடுக்க போகிறேங்க. முதல்ல வந்து என்னென்னா இந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸில் வந்து சாதியை வந்து கேட்குறத வந்து நிறுத்தணும். சாதி சான்றிதழ்னு ஏற்கனவே இருக்குது. இந்த சாதி சான்றிதழ்னு ஏற்கனவே இருக்கும்போது பள்ளி சான்றிதழ்களில் வந்து சாதியை குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடஒதுக்கீட்டுக்காக வந்து ஒரு கல்விக்காகவோ மேற்படிப்புக்காக நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அந்த சாதி சான்றிதழை வந்து சப்மிட் பண்ணவே போதும். பள்ளி சான்றிதழை வந்து பெருசாக யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. சாதி சான்றிதழ் தான் இப்போ மத்திய அரசு அலுவலகமாக இருக்கட்டும், மாநில அரசு அலுவலகமாக இருக்கட்டும், சாதி சான்றிதழ் தான். சாதி சான்றிதழ் இல்லாமல் வெறும் பள்ளி சான்றிதழில் சாதியை குறிப்பிட்ட ஏற்றுக்கிறீங்களா? அப்போது இந்த நான் வந்து இந்த நீயான கோபிநாத் வந்து ஒரு டிபேட் பண்ணாருங்க. அந்த இது பண்ணுவார் இல்லைங்க நிகழ்ச்சியில். அதில் வந்து என்னென்னா இந்த விஷயத்தை வந்து நான் சமீபத்தில் தான் பார்த்தேங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சாதியை வந்து என்னென்னா அந்த கரெக்டாக அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை வச்சு பார்த்து அந்த பேஷுவாலிட்டியை பார்க்குறாங்க. நான் ஒருத்தனை சாதியை கண்டுபிடிக்கணுமானா இந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை வச்சு பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். இப்போ இது சம்மந்தமாக வந்து நான் இப்போ வழக்கம் தொடுக்க போகிறேங்க. நீங்கள் வந்து சாதி சான்றிதழ் இருக்கும்போது நீங்கள் வந்து எதுக்கு வந்து இதில் வந்து கொண்டு வரக்கூடாது? அதுவும் மத்திய அரசு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமாகவே வந்து என்னென்னா ஸ்கூல் டைரியிலே இருக்குது. கேவிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைரியிலே என்ன கம்யூனிட்டின்னு இருக்குது, எஸ்சியா பிசியா, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயன்றோம். நீங்கள் ஏற்கனவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி தான் நீங்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து சீட்டு தரீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு தரீங்க. அப்படி என்னும்போது இந்த பள்ளி கல்வி சான்றிதழ்களில் வந்து சாதி வந்து இருக்கக்கூடாது, சாதியை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு வழக்கம் இப்போ குறிப்பிட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எந்த அவசியமும் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் பள்ளி சான்றிதழில் வந்து சாதியை குறிப்பிட்டு சாதி சான்றிதழ் கொடுக்காம அதை ஏற்றுக்குவீங்களா? எந்த மத்திய மாநில அரசு அலுவலகங்களும் அதை ஏற்றுக்க போகிறதில்ல. அப்படி என்னும்போது தேவையில்லாத இந்த இதை வந்து பயன்படுத்த வேணாம். இப்போ வழக்கு நம்ம வந்து தொடுக்க போகிறோம். ஒரு சாதியை பாகுபடுது, அது ஒரு உளவியல் தாக்குதல். ஆமாம், அது உளவியல் காரணங்களை முதல்ல அதை ஒழிக்கணும்னு பார்க்குறோம். இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை என்னன்னா, பல்வேறு வழிகளை வந்து விதிக்கிறீங்க மக்கள் மேலே. பல்வேறு இந்த மக்களை என்னென்னா ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறீங்க, அப்படியே சக் பண்ணி எடுக்கிறீங்க. இந்த வருமானங்கள் அவர் சம்பாதிக்கிற வருமானங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பாதி 50% மேலே வந்து வரியாகவே கட்ட வேண்டிய ஒரு சூழலில் இந்த மக்கள் இருக்காங்க. இப்படி இந்த மக்கள் வந்து வரி மேலே வரி வந்து கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் நீங்கள் ஏன் வந்து இந்த எஜுகேஷனையும் மெடிசனையும் ஏன் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது?
அதை முன்னிறுத்தி நாங்கள் வந்து கொண்டு போகிறோங்க. பிரச்சார இயக்கமும் இதோட சேர்ந்து அதோட பிரச்சார இயக்கமும் கொண்டு போகிறோங்க. கல்வி சுகாதாரம் வந்து இலவசமாக கொடுங்கன்ற இலவசம் தான் இருக்கே. இன்னைக்கு இலவசம் இருக்கு. அரசு கல்வி, அரசு பள்ளிகள் பள்ளிகள் இருக்கு. நான் ஏன் நீங்க தனியார் வந்து அரசு கட்டுங்க அந்த காசை. இப்போ தனியார்ல வந்து 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. நீங்க அரசு கட்டுங்க. அரசு வந்து எஜுகேஷனுக்காக வந்து நீங்க வரி வாங்குறீங்கல்ல, அதுக்காக வந்து தனியாக டேக்ஸ் போடுறீங்கல்ல, இந்த டேக்ஸோட அந்த டேக்ஸும் வருது. அப்போ அந்த காசை நீங்க கட்டுங்க. இப்போ இவன் வந்து 20,000 ரூபா சம்பாதிக்கிறான், 10,000 ரூபா வாடகை கொடுக்குறான், 7,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு 3,000 ரூபாயில் என்ன சாப்பிட முடியும்? அதுக்கு பிறகு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பல்வேறு அந்த பிள்ளைங்க போஷாக்கு நிறைய இதாகுது. அவனோட சம்பாதியத்தில் வந்து 80% வந்து இப்படி வீணா போகுது. அப்படி வரும்போது என்னன்னா, நீங்க ஏன் வந்து மத்திய மாநில அரசுகளை கேட்கறது இலவசமாக வந்து நீங்க கட்டுங்க. இப்போ வந்து காலேஜில் இப்போ வந்து பிரைவேட் காலேஜில் ஒரு சீட்டு கிடைக்குதுன்னா அந்த ஃபீஸை நீங்க கட்டுங்க. இப்போ நீங்கள் கட்டினா 30-35,000 நீங்கள் கட்டிடுவீங்க. ஆனால் வந்து நாங்கள் கட்டினா எவ்வளோ வருது? 1.5 லட்சம் 2 லட்சம் நாங்கள் கட்ட வேண்டியது இருக்குது. மறைமுகமான பல்வேறு இதை வந்து நம்ம மேலே வந்து திணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா, இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் பேசணும். பொதுமக்கள் வந்து சமூக சீர்திருத்தவாதிகள் வந்து இதை பற்றி முக்கியமாக பேசணுன்றோம். சமூக சீர்திருத்தம் இன்றைக்கி வந்து என்னென்னா கம்யூனிஸ்டுகளே வந்து இதை பற்றி பேச மாட்டேன்றாங்க. விமர்சனமாக வைக்கலைங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த குரல் வந்து என்னென்னா ரொம்ப பலவீனமாகி போச்சு. ஒரு 20 வருஷமாக கம்யூனிஸ்டுகளோட குரல்கள் கூட வந்து பலவீனப்பட்டிருக்கு. எதை சார்ந்து அவங்க பலவீனமாயிட்டாங்கன்னு தெரியலைங்க. ஏன்னா ஒரு இண்டிபெண்ட்டாக எப்பயுமே எந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்குற ஒரு இயக்கம் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை ஏன் முன்னிலைப்படுத்தி கொண்டு போக மாட்டேன்றாங்கன்றாங்க. இப்போ இது தொடர்பாக பார்க்கும்போது தமிழ்நாடு அரசாங்கத்தோட இந்து சமய அறநிலையத்துறையோட செயல்பாடுகள் பரஸ்பரமாக ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் தொடர்கின்றன. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த துறையோட செயல்பாடுகள்? அதாவது இந்த தர்மத்துக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது. இந்து அறநிலையத்துறை வந்து அரசுக்கிட்ட இருக்கக்கூடாது, தனியார் வசம் போகணும் அப்படின்றத வந்து நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. எங்களோட கருத்து என்னென்னா, இந்து அறநிலையத்துறை அப்படின்றது வந்து ஒரு பெல்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அரசாங்கத்தோட கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குன்றதுல அந்த மாற்று கருத்து கிடைக்கல. ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் நம்ம சொத்தை நம்ம கிளைம் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து என்னென்னா 8 லட்சம் ஏக்கர்ன்றது 4 லட்சம் ஏக்கராவது இருக்குது. அந்த 4 லட்சம் ஏக்கரில் வந்து 1 லட்சம் ஏக்கருக்காவது வருமானம் ஏதோ வசூல் ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம கேள்வி கேட்க முடியுது. நிறைய தனியார் ஆலயங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் வந்து நிறைய வந்து விற்பனையாகிவிட்டது. அதை வந்து இனி கிளைம் பண்ணவே முடியல. தனிநபர் கட்டுப்பாடு. ஆமாம், அதில் வந்து என்னென்னா அதே நேரத்தில் இந்து அறநிலையத்துறை தன்னோட போக்கை வந்து மாற்றிக்கணும். இந்து அறநிலையத்துறை வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா இந்த தர்மத்தை சார்ந்து நிறைய இப்போ வர்றவங்களுக்கு வந்து என்னென்னா கட்டணங்கள் இல்லா தரிசனத்தை வந்து ஏற்படுத்தணும். இந்த ஒரு கடவுளை போகும்போது நீ 100 ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு ஒரு கட்டணம், 500 ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு ஒரு கட்டணம் வந்து அப்படின்றது இது வந்து மிகப்பெரிய வந்து வன்கொடுமைன்றதை நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல. இப்போ பணம் இருக்கிறவங்க தான் அங்கே போய் வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ண முடியும்னா 500 ரூபா கொடுத்தா தான் வந்து டக்குன்னு சீக்கிரம். இப்போ 500 ரூபா கொடுத்தா தான் ஒரு சில கோயில்கள்லாம் நேராக போய் ஸ்ரீரங்கத்துல எல்லாம் தரிசனம் 500 ரூபா சீக்கிரம். காசு இருந்தால் தான் கடவுளை பார்க்க அப்படி ஒரு சூழலை நீங்கள் உருவாக்காதீங்கன்றோம். நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி உங்களோட செயல்பாடுகளை வந்து ஆலயத்துக்குள்ளே கொண்டு போகாமல் ஆலயத்துக்கு வெளியே நின்று இருக்கிற இடங்களை வந்து மீட்டெடுக்கிறதும் அந்த வருமானத்தை கூட்டுறதும் இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து என்னென்னா மக்களை வந்து என்னென்னா பணத்துக்கு எல்லாரும் சமமாக போட்டோம். ஒரு விஐபிஸ் யாருன்னா போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும். அப்படியேப்பட்ட நபர்களுக்கு கொடுங்க. சும்மாவே லெட்டர் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் போய் வந்து உட்காந்துட்டு 500 ரூபா பணம் கட்டுறவனுக்கெல்லாம் வந்து முன்னாடி தரிசனம் கொடுக்கறது தான் என்னோட வேண்டுகோள். யாராக இருந்தாலும் கடவுளை பார்க்க வரேன்னா நின்று பார்த்துட்டு போட்டோம். கட்டண தரிசன முறையை இந்து அறநிலையத்துறை ரத்து செய்ய வேண்டும். இதுதான் உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நன்றி திரு வீர வசந்தகுமார். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவிற்கு மிக்க நன்றி. நன்றி.